ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேஸ்ட் பிளாஸ்டிக் ஒயர் பீஸ்களை யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி போட்ட கூடைகளை எப்படி அழகுபடுத்துறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கூடை செண்பக பூ கூடை. இது எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியல் போன வீடியோல அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒருவேளை பார்க்கல அப்படின்னா லிங்க் மேல கொடுக்குறேன், லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கூடைக்கு நான் எல்லோ கலர் ஒயர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் நீங்க எந்த கூடையில வேணாலும் போடலாம். நான் சொல்ற பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்க எந்த மாதிரி கூடைகள்ல வேணாலும் இந்த டிசைனை போடலாம். இது பார்த்தா டிஃபிகல்ட்டா இருக்கலாம், ஆனா போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்ன சின்ன துண்டு ஒயர் பீஸ்கள் இருந்தா போதும், இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் நம்ம அழகா பண்ணிடலாம். இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்குள்ள நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃப்ளவர் டிசைன் போடுறதுக்கு நம்ம 4x4 பேட்டர்ன்ல டைமண்ட் டிசைன் எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்க டைமண்ட் டிசைன்ல கூட போடல அப்படின்னா அந்த மாதிரி டைமண்ட் டிசைன் ஷேப்க்கு நீங்க டிரா பண்ணிக்கணும். ஏதாவது பென்சில் இல்ல மார்க்கர்ல நீங்க டிரா பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு டிசைன் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த டிசைன் போடுறதுக்காக 1.5 அடியில நான் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயரை செகண்ட் நாட்ல இன்செர்ட் பண்ணிக்கணும். நம்ம டைமண்ட் டிசைன் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அதுல மேல ஒரு நாட் இருக்கும், அது கீழே 2 நாட் இருக்கும் இல்லையா, அதுல 2வது நாட்ல நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும். ஒரு 3-4 நாட் ஒயரை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒயர் பிரிஞ்சு வராம இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஒயரை 4 கார்னர்லயும் ஒரு நாட் இருக்கும், அது ஒரு கார்னர் வழியா இந்த மாதிரி கீழ் பக்கமா ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒயரை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த நாட்டுடைய லெஃப்ட் சைடுல இன்செர்ட் பண்ணி ரைட் சைடு வழியா வெளியே எடுத்துருங்க. இப்போ ஒரு பெட்டல் கிடைச்சிருச்சு இல்லையா, இனி ஒவ்வொரு சைடா நம்ம போட்டு வரணும். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இனி இந்த ஒயரை எந்த இடத்துல வெளியே எடுத்தோமோ அதுக்குள்ள இன்செர்ட் பண்ணிட்டு மேல இருக்க லைன்ல 2வது நாட்டுக்கு ரைட் சைடு பக்கமா ஒயரை வெளியே எடுக்கணும். இப்போ இந்த 2வது நாட்டுக்கு ரைட் சைடு பக்கமா வெளியே எடுத்துட்டேன் பாருங்க. இனி அதுக்கு நேர் கீழே இருக்கிற ஹோல்ல உள்ள விட்டுட்டு அதனுடைய ரைட் சைடு பக்கமா வெளியே எடுத்துடணும். இப்போ 3 பெட்டல் போட்டேன். இனி அடுத்த கார்னரும் வந்துருச்சு. அடுத்த கார்னர்ல ஒரு நாட் மட்டும் இருக்கு பாருங்க. இதுலயும் நம்ம லெஃப்ட் சைடு பக்கமா ஒயரை விட்டு ரைட் சைடு பக்கமா வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான், ஒரு லைன் போட்டாச்சு. இதே மாதிரிதான் எல்லா லைனும் போடணும். இனி அடுத்த சைடு பக்கமா திருப்பிட்டு திரும்பவும் எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துலயே உள்ள விட்டுறலாம். அந்த இடத்துல உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறமா 2வது நாட்ல ரைட் சைடு பக்கமா வெளியே எடுக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு நேர் கீழ் பக்கமா உள்ள விட்டு அந்த நாட்டுடைய ரைட் சைடு பக்கமா கீழ் பக்கமாவே வெளியே எடுத்துடலாம். இனி அடுத்து கார்னர் நாட் வந்துருச்சு. கார்னர் நாட்ல ரைட் சைடு பக்கமா விட்டு லெஃப்ட் சைடு பக்கமா வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி தான் மீத 2 சைடுலயும் நம்ம போட்டு வரணும். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம்.
இப்போ 4 சைடும் போட்டேன். இனி வந்து லாஸ்ட் நம்ம எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அதுலயே நம்ம இன்செர்ட் பண்ணிட்டு உள் பக்கமா வெளியே எடுத்துடலாம். அந்த இடத்துல ஒரு ஒயருக்கு மேல இன்னொரு ஒயர் கிடைக்கும். 2 ஒயர் வெளியே தெரியாத மாதிரி அதை கரெக்டா வச்சுட்டு உள் பக்கமா 3-4 நாட்ஸ்க்குள்ள நம்ம இன்செர்ட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான், ஃப்ளவர் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோல என்ன டவுட் இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.